விழுந்து கும்பிடுப்பா. வந்தது யார் சாமி? யாருப்பா வந்தது? கீழே அடிக்காதடா, காலையில அடிக்குது. ஆசீர்வாதம் பண்ணு சாமி. நல்லா சுவாமி. யாருப்பா வந்தது? கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. குழந்தை இல்லாம சும்மாவே இருக்கலாம். ஐயா, யார் வந்ததுன்னு கேளு முத. வந்தது யாரு சாமி? அதை கேளுக்கிறேன். வந்தது யாரு சாமி? ரொம்ப ஒடிக்காத ஆள, ரொம்ப ரொம்ப ஒட்டாத, ஒட்டாம வரணும் சாமி. பட்டு பட்டுன்னு யார் வந்ததுன்னு படாருன்னு சொல்லணும். அப்பா சொல்லு சாமி. கோமணத்தை வேற அப்பா வேலைக்காரன் வெளியே கிடந்தேன்னா உள்ள கிடந்தேன்னா சொல்லு சாமி. அப்பா நான் அந்த திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கேன். ஐயோ, திருச்செந்தூர் முருகனா? அப்ப விழுந்து கும்பிடு. சாமி, ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி. குழந்தையில 12 வருஷமாச்சு. அப்படியா? ஆட்டை மேய்க்கிறேன், அடைக்கிறேன், குட்டி மட்டும் போட மாட்டேங்குது. அது முக்கியம் இல்லப்பா. மேட்ச் அடைச்சா பார்த்தா அப்புறம் என்ன பண்ணணும்? நல்ல கடாயா பார்த்து சேர்த்தணும். என்ன பண்ற சாமி? எல்லா பூரா கடாயும் எல்லாம் அள்ளி பதற்கு கடாயா இருக்குது. இந்த கடாயெல்லாம் சும்மாதான மலையில கடவுர் மலையில இருக்குது. அப்பா உங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்ல. ஆமா சுவாமி. ரொம்ப போட்டு குழந்தைய வதக்காத. குழந்தை இல்லாதனால நீயும் உன் பொண்டாட்டி நேர என் சன்னிதானத்துக்கு வாங்க. வந்து காலையில ரொம்ப வளர்ச்சி விட்டுறாதீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இருக்கலாம். சொல்லு சாமி. நான் புத்தானத்திலே உழுது கும்பிட்டு போயிருவேன். சாமி மேல ஈடுபட்டுருவியோ? அப்பா குழந்தை இல்ல, அதுக்கு என்ன பண்றது? அப்பா நீயும் பொண்டாட்டி என் சன்னிதானத்துக்கு வாங்க. வந்து எதிர நின்று குப்பு குப்புன்னு அடிங்க. அடிச்சா வலிக்குமே. நான் சொல்றது மொட்டைடா. ஓ, மொட்டை அடிச்சா மசுரா கிடக்குமே. 2 குடம் தண்ணி ஊத்தி கழுவி விட்டு. ஆமா ஆமா, இல்லைன்னா கசகசன்னு இருக்கு. அடிச்ச உடனே தண்ணி ஊத்தி கழுவிடணும். ரொம்ப ஆட்டாம தெய்வத்தை ரொம்ப ஆட்டாம. அப்படி நீ சொன்ன மாதிரியே வந்து முடிகானுக்கு செலுத்தி மொட்டையை அடிச்சிடலாம். குழந்தை பிறந்தா ஆம்பளை பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? ஆம்பளை பிறந்த முருக மொட்டையாண்டி கந்த கடம்பை கதிரி வேலுவ தண்டாயுத மாடின்னு வை. பொம்பளை பிள்ளை பிறந்தா பள்ளி தெய்வானேன்னு வை. சரி, ஒரு 6 மாசம் இருந்து கலங்கி போயிட்டா. புரட்டாசிக்கு மேல நான் எவனாடே வாங்க மாட்டேன், வீட்டுல சும்மா தான் இல்ல நேரா கொண்டாந்து உங்க பக்கத்துல ஒரு பொம்பளை என்ன குழந்தையே வைக்கல, என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படித்தான் நான் வரம் கொடுத்து குழந்தை பிறந்தது. பிறந்து எவனை அப்பான்னு கூப்பிடுதோ அவன் செத்து போயிடுவான்னு வரம் கொடுத்தேன். அவனும் அப்பான்னு கூப்பிட்டேன். ஆனா அவன் ஜாகல, பக்கத்து வீட்டுக்காரன் தான் செத்தான். அப்ப பையன் அவனுக்கு தான் பிறந்திருக்குது. வெளியே சொல்லாதரா, என் குறி தப்பா போயிடுறேன். சாமி மலையேறுது. சாமி இருப்பா. நாங்க வேட்டைக்கு போனா மொசை கிடைக்க மாட்டேங்குது. எருது பிடிச்சிட்டு போனா முன்னாடி வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் பார்த்து சொல்லு சாமி. ரொம்ப ஆவாட்டாத. நானும் இப்ப 1 வாரம் வேட்டைக்கு பாரு, எந்த ஒரு மொசல் கிடைக்க மாட்டேங்குது. நீ குழந்தைய விடு, நீ குழந்தைய விடு. வேகல எடுத்து ஆமா சாமி. நீ குழந்தைய விடுத்து மொக்கேத்தி நீங்க மனுஷன் கேட்டு சாமி. நான் எல்லா சாமித்து மொக்கேன்னு குழந்தை ஜோனமல் தத்திட்டு முருகப்பெருமானத்து முக்கிட்டு மாரியாய் முத்தலாய்த்து போராத மொக்கிட்டு ஆனா வேட்டை பாராட்டு சாமி. என்ன பேர் தெரியலையே. ஏய் ஆதிகால தெய்வம். ஆதிகால தெய்வம் மட்டும் செத்து மக்கு ஓட்டி பேர் இருக்குமே ஆதிகால தெய்வமா இருந்தாலே. நேத்து கடவுர் மாலைக்கு போனேன், மாடு வேற பாதியில பிடிக்கிட்டு போயிடுச்சு. என்ன என்ன குறைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு சாமி. மசுரோட வராது. ஏன் எல்லாத்தையும் நான் செத்து தான் கூட்டி போனேன். ஆதியில ஜக்காதேவி வடதிசையில இருந்து வர்றப்ப ஆமா அது கூடவே வந்த தெய்வம் கிடையாது. அது என்ன ஜக்காதேவி கூட வந்த தெய்வம் எனக்கு தெரியலையே. இருக்குடா. என்ன பேர் சாமி? ஊருக்கு மேக்க. சரி, பிச்சி மரத்து கடையில் இருக்குது. பிச்சி மரத்தடி இல்லையா? கொச்சுக்காட்டி சாமிடா. ஆடா, அந்த தெய்வம் ஒண்ணு இருக்குதா? இருக்குது. நான் அது போன வாரம் போனேன் சாமி. நீ போன மசில்லே மாடுவர். பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டி போகணும். எப்படி என் பொண்டாட்டியம்மா? ஆமா, பொண்டாட்டியும் எல்லாருமே போய் தான் பொங்க வச்சான். பொங்க வச்சதுல குறை இருக்கு. என்ன சொன்னாங்க? பொங்க வச்சு கிடா வெட்டி கோழி குஞ்சு அறுத்து தேங்காய் பழம் அரிசி பண்ணிட்டு தானே வந்தேன். எரியுதுடா. ஆனா வேட்டைக்கு போன மோசம் கிடைக்க மாட்டேங்குது சாமி. கிடைக்காதுடா. ஏன் கிடைக்காது? நான் சொல்றதை கேளுடா. சரி, பொண்டாட்டியை கூட்டிட்டு போனேன். சரி, எப்படி கூட்டிட்டு போனேன்? போனேன் எல்லாம் சீலை கட்டி. நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்? அதே சீலை கட்டிட்டு போனா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் சாமி? சீலை கட்டி இருக்கணும். ஆமா, ஆனா சட்டை போடக்கூடாது. சட்டை நம்ம சமுதாயத்துல போறது இல்லையா சாமி? உள்பா வடை கட்டி இருந்தது அவன் பொண்டாட்டி.
ஓ அது கட்டிட்டு வந்தா உள் பாவாடை இருக்கக்கூடாது. சரி நீங்க மாலைக்கு போனாலும் சரி, எப்படி சொல்லு வேட்டைக்கு போனாலும் சரி, சரி. உன் பொண்டாட்டி ஆ, என் கோயிலுக்கு முன்னாடி வந்து பொங்க வச்சு ஆ. பாவாடை இல்லாம குத்த வச்சு உட்காந்து ஆ, அவ பொங்க ஆ. நான் அங்க பாக்க சரி அவ என்னைய பாக்க ஒரு நாளைக்கு மட்டும் அப்படி செய்யுங்க. ஏன் சாமி அந்த பொண்டாட்டி வந்து பிறந்தது வேணும் சாமி உனக்கு. ஏய், நான் முடிச்சுட்டா தெய்யம் வேறடா. ஆ, சரிப்பா. ஏய், மலையாள சாமி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லு சாமி. என்னடா? ரொம்ப நாளா ஒரு பிள்ளை என்னைய வா வான்னு சொல்லுது, நானும் போனேன், அந்த பிள்ளை திரும்பி போய் எட்டி விட்டுருது சாமி. அது தெரியும் எனக்கு. ஏன் நீ போன்லயே பேசிக்கிட்டு இருந்து போன. ஆமா. அங்க போய் போறப்ப அந்த பிள்ளைக்கு 2 காலம் இல்லாம இருந்ததுனால பாடி திரும்பி வந்துட்டேன். அத காலெல்லாம் இருந்தது சாமி, நான் பார்த்தேன். ஆனா அந்த பிள்ளை மாட்டேனே சொல்லுது, ஆனா போன்ல பேசும்போது வான்னு கூப்பிடுது. அதுக்கு ஆலயத்துக்கு வா. சரி என்கிட்ட அடிமதுரை இருக்குது. அது எதுக்கு சாமி? அதை நீ வாங்கி ஆ, இடுப்புல கட்டிக்க. சரி 3.25 நாளைக்கு உனக்கு சரியாயிருப்பா. அடிமதர்னா அந்த இடுப்புல கட்ட முடியாது சாமி. ஏன் மதுரத்தை கட்டலாம். ஒண்ணுதையா இந்நேரத்துக்கு இவ்வளவு சேர்ந்துருக்கு. ஒரு கட்ட